இன்றைக்கி ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சேப்பங்கிழங்கு. சேப்பங்கிழங்கை வந்து நல்லா வேக வச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இங்கிலீஷில் டேரா ரூட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் கொலக்கேஷியான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. ஏன்னா எனக்கு 2 கிழங்குக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். இது சேப்பங்கிழங்கு, அது ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு அது பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த கிழங்கை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கிழங்கை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொரு சைடும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு சைடு நல்லா வதக்கி வெந்த பிறகு அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கணும். சேப்பங்கிழங்கு வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, உப்பு இதையும் போட்டு இப்போ நல்லா பரட்டிக்கப்படும். இது ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆச்சுன்னா நம்மளோட சேப்பங்கிழங்கு ரெடி ஆகிடும். நம்ம கலர்ஃபுல்லான டேஸ்டான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முறுமுறுன்னு இருக்கிறதால எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்டான ஒரு ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.